ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ற டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நேம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு நம்ம எதுக்கு நம்ம பேர் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நாட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், இன்புட் ஏன்னு கொடுத்தா அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ காம்ப்ளிமெண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. நாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்புட் ஏன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட்டு ஏ பார்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இந்த பார் அதாவது பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் தான் என்ன சொல்கிறோம், நாட்னு சொல்கிறோம். இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு எப்படி எழுதலான்றதை நம்ம பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு எப்படி கொடுப்பாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 1 1 0 1 0 1 இந்த முறையில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது எனக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் பாருங்கள். நான் சொல்லிட்டேன், நாட் அதாவது காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு என்னது, இன்புட் ஏன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட்டு ஏ காம்ப்ளிமெண்ட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டேன். அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துக்கிற கொஸ்டினாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுதுன்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதை இன்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க. அவுட்புட் என்னவா எழுத போகிறீங்க, நம்மளுக்கு இன்புட்டு ஏ, அவுட்புட் என்னது ஏ காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ பார். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே பாருங்கள், நான் 0ன்னு இன்புட்டு கொடுத்தா எனக்கு அவுட்புட்டு 1ன்னு கிடைக்கும். இன்புட்டு 1ன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட்டு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட் நம்மளுக்கு தருது. அப்போ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எழுத போகிறோம். பாருங்கள், எனக்கு பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்புட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது இங்கே பாருங்கள், 0 ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் எழுதுறீங்க. இங்கே பாருங்கள், 0க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டு 1ன்னு எழுத போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட் என்ன பண்ணணும், 0 இன்புட் கொடுத்தா எனக்கு அவுட்புட்டு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த 1க்கு என்ன பண்ணுங்க, 1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து 0ன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா அவுட்புட் எழுதிக்க போகிறோம். 1க்கு 0ன்னு அவுட்புட்டு எழுதிக்கிறோம். இந்த 0க்கு அவுட்புட்டு 1ஆக நம்ம எழுதிக்கிறோம். 1க்கு 0 அவுட்புட்டு எழுதிக்கிறோம். இந்த 0க்கு பாருங்கள் 1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டு 0 எழுத போகிறோம். இதுதான் சிம்பிள். இப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எழுதுறோன்னா, நம்மளுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் அவுட்புட் நான் கன்சிடர் பண்ணி எழுதிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போது நீங்கள் இது போல் எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஏதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிற இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எழுதணும்னா, இதுதான் நம்ம நாட் கேட்டை நீங்கள் வந்து நாட் கேட்டை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 1 1 0 1 0 1 இந்த முறையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நான் எப்படி எழுத போகிறேன், இங்கே பாருங்கள், இந்த 1க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட்புட்டு 0 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 1க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், அவுட்புட்டு 0. அப்போ இந்த 0க்கு நான் என்ன பண்ணுறேன், 1ன்னு அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த 1க்கு பாருங்கள் 0, இந்த 0க்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 0. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அப்போது சிம்பிளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒன்றுமே இல்லை, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா 0 இருந்தால் 1ஆக மாற்றி எழுதுங்க, 1 இருந்ததுன்னா 0வாக மாற்றி எழுதுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு, நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பேசிக்கு. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும்.